Hi friends, நேற்று SNK அக்வாபெட்ஸ்லேருந்து பார்சல் வந்துருச்சு. என் ஒய்ஃப் நான் சொன்ன மாதிரியே அழகாக அக்ளிமேஷன் பண்ணி உள்ளே விட்டாச்சு. என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வெயில் டெயில் செரி பார் வாங்கியிருந்தேன். போன தடவை வெயில் டெயில் செரி பார் ஆர்டர் பண்ணும்போது அல்பினோ வேரியண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டைம் வெயில் டெயில் செரி பார்பே ரெட் கலர் வேரியண்ட்டே கிடச்சிது. ஸோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு, வந்துருச்சு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் மதுரையில் ஃபீலியல் அக்வாட்டிக்ஸில் அந்த ஆட்டோமேட்டிக்காக லைட் ஸ்விட்ச் ஆன் ஆகி ஆஃப் ஆகிற ஒரு செட்டப் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் இப்போ காட்டுறேன். ப்ளஸ் என்னென்ன லைட் நான் வச்சுருக்கேன் அப்படின்றதையும் நான் ஒரு தடவை காட்டிடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நியோ ஹீலியோஸோட லைட் ஒன்று, அண்ட் இது வந்து ப்ளூ பெட் லைட் ஒன்று. நான் ஆக்சுவலாக ப்ளூ பெட்டில் 2 லைட் வாங்கினேன். ஒன்று வந்து இந்த 8mm கிளாஸில் உட்காரலன்றதுனால ஒன்று என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்த நியோ ஹீலியோஸை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இதுவும் பார்த்தீங்கன்னா COB லைட்டு. இதில் 3 மோட்ஸ் இருக்குது. ஒன்று எல்லோ மோடு, இன்னொன்று ப்ளூ மோடு, இன்னொன்று ஒயிட் மோடு. ரொம்ப இது ஃபோக்கஸ்டான ஒரு லைட்டுக்காக அதை வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இதை இதில் கொளத்தூரில் வாங்கினேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம மினிமம் வந்து ஒரு 6 hours ஆகுது இந்த லைட்ஸை வந்து நான் ஆன் பண்ண வேண்டியிருக்கு பிளான்டட் டேங்க்ஸுக்காக. ஸோ அதனால் நான் இப்போது ஊரில் இல்லாத போது இது ஒரு ரொட்டீனாக ஃபேமிலி யாரும் இல்லைன்னா இதை ஆன் பண்ணுறதுக்காக மதுரை ஃபீலியல் அக்வாட்டிக்ஸில் இந்த செட்டப் நான் வாங்கினேன். ரொம்ப மஸ்ட் ஹேவுங்க. நீங்கள் பிளான்டட் டேங்க் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டட் டைமர் வாங்கிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் டைமர் செட்டிங்கும் இருக்குது, இல்லை அப்படின்னா டைரக்ட் பவர் செட்டிங்கும் இருக்குது. ஆட்டோமேட்டட் பவர் செட்டிங்கில் வீக்லி, ஹவர்லி, டெய்லி எந்த மாதிரியான இது ஓடணுன்றது நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு டெய்லி ஈவினிங் 5 to night 10 ஆட்டோமேட்டிக்காக டெய்லி ஆன் ஆகி ஆஃப் ஆகுற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்கினோடனே ஒரு 12 மணி நேரம் சார்ஜ் போட்டுட்டு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு, ப்ரோக்ராமோட எப்படி இது பண்ணணுன்றதெல்லாம் அதில் இருந்த மேனுவல்லையே இருந்துச்சு, ஈஸியாக தான் இருந்துச்சு. நம்ம சும்மா வாட்ச் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி தான். ஸோ பண்ணிவிட்டு வச்சுட்டேன். இப்போது இந்த 3 feet பிளான்டட் டேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டோமேட்டட் செட்டப் தான் வந்து என்னோடய லைட்டிங்கை பார்த்துக்குது. ஸோ ஹசில் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ என்னோடய 2 feet டேங்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நான் எதுவும் டைமர் செட்டப் போடலை. பிகாஸ் இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து லோ லைட்டில் சர்வைவ் ஆகக்கூடிய பிளான்ட்ஸ் தான். ஸோ அனபியஸ் நானா, ஜாவாஃபன், ஹைக்ரோஃபில்லா, கோரிம்போஸெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் இதில் நான் ஆட்டோமேட்டட் டைமர் எதுவும் போடலை. மேனுவலாக தான் இப்போது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒருவேளை அந்த 3 feet டேங்க் பக்கத்துலேயே வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் இந்த லைட்டையுமே நான் அந்த ஆட்டோமேட்டட் இதில் கொண்டு வந்திருப்பேன். ஸோ இது வந்து இம்போர்ட்டட் டேங்க்குன்றதுனால மேலே டிஃபால்ட்டாக அதுலேயே லைட் வந்துருச்சு. ஸோ டெடிக்கேட்டடாக இதுக்கு இன்னும் லைட் செட்டப்லாம் நான் எதுவும் கொடுக்கல. பட் ஸ்டில் இதில் நல்லா பிளான்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போதைக்கு இதில் மாலி, கப்பீஸு, அந்த டுவார்ஃப் கோராமி வச்சுருக்கிறேன், அண்ட் ஃபியூ ஜீப்ராஸ் வச்சுருக்கிறேன். அண்ட் திஸ் டேங்க் இஸ் ஆல்சோ டூயிங் வெல். நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுருந்தேன். ரீசன்ட் டேஸில் என்னன்னு தெரில, அது அழுகிடுச்சு. ஸோ ஐ ஹேவ் டு டேக் இட் அவுட். ஐ திங்க் அமோனியா ஸ்பைக் ரீசனாக இருக்கலாம், இல்லை என்ன ரீசன் எனக்கு தெரியல. அண்ட் ரீசன்ட் டேஸில் நிறையா ஃபிஷ் லாஸுமே இருந்துச்சு. அண்ட் அதை உடனே இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நிறையா இப்போ வாட்டர் சேஞ்ச் பண்ணி என்னோடய கார்டினல் டெட்ராஸ்லாம் ரொம்ப நல்லா சர்வைவ் ஆகிருக்கு. கார்டினல் டெட்ராஸ், மவுண்டன் மினோஸ் அண்டு ஹார்லிக்வேன் ராஸ்போராஸ்லாம் நல்லா சர்வைவ் ஆகிடுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மற்ற நிறையா ஃபிஷ்ஷஸ் வந்து லாஸ் எனக்கு. ஸோ இப்போது ஐ அஸ்யூம் இப்போது இந்த ஃபிஷ்ஷஸ் கார்டினல்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதுனால ஸோ இனிமேல் நான் ஐ திங்க் ஐ ஷுட் ஆட் இந்த ஃபிஷ்ஷஸோட நல்லா சர்வைவ், இந்த மாதிரி வாட்டர் கண்டிஷனில் சர்வைவ் ஆகக்கூடிய ஃபிஷ்ஷஸ் தான் இனிமேல் நான் மெயின்டைன் பண்ணலாம். கொஞ்ச நாளைக்கு நியூ ஃபிஷ்ஷஸ் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஃபிஷ் டேங்க்கில் வேறு என்ன ஃபிஷ் ஆட் பண்ணலாம், இந்த டெட்ராஸோட வேறு என்ன ஆட் பண்ணலான்ற சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். எங்களோட செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.